கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இன்றைக்கு நம்ம மலை பிரசங்கத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தை வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்கள் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினார் அதை தரித்து எறிந்து போடு. சரீரம் முழுவதும் நரகத்தை தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்கள் ஒன்று கெட்டு போவது நலமா இருக்குங்கிறார். இன்னொரு பகுதியை கூட வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய கையானது அங்கே கால், இங்கே கால் சொல்ல, அங்கே காலை சொல்லும். காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினார் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினிக்கு தள்ளிவிடுவதை பார்க்கலும் சப்பானிங்க எவ்வளோ தெரியல, சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவன்கள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரக தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருந்த வண்ணமாகவே கண்களை மூடினவர்களாக கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் பேசுவதற்கு நம்ம எல்லாம் ஒப்போடு சோதனை பண்ணுவோம். எல்லாம் வாயத்தரங்க. சோதர ஆண்டவரே, சோதரம் கர்த்தரை எங்களோடு பேசுவீராக. இதுவரையும் பேச வைத்தவர், இப்பொழுதும் பேச வைக்கிறவர், தொடர்ந்து பேசுகிற தெய்வம் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். இன்றைக்கி பிரசங்கத்துடைய தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி பரலோக ராஜ்யம் செல்லாதபடி நமக்குள் தடை செய்கிற அவயவங்கள் எது? அல்லேலூயா. அப்போ இதில் 3 முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். மலை பிரசங்கத்தில் நான் இன்னும் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அல்லது அழைப்பில் நாம் உறுதியாக இருந்து எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம ஓடிட்டுருக்கிறோமோ அந்த லக்கை அடைகிற வரையும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சீராக இருப்பது. அது நம்ம வேதாங்கமத்தில், அது மலை பிரசங்கத்தில் எவைகளெல்லாம் நம்ம அதுக்கு இடருளாக இருக்கிறது என்பதை மலை பிரசங்கத்தில் தேவன் 3 முக்கியமான சரீரத்துடைய உறுப்பை சொல்கிறார். அல்லேலூயா. படைத்த தேவன், சிருஷ்டித்த தேவன் சொல்கிறாரு. முதல் சொல்கிறாரு உன்னுடைய வலது 3 கண்ணை சொல்கிறாரு, கையை சொல்கிறாரு, காலை சொல்கிறார். அல்லேலூயா. இது மனிதனுக்கு இந்த 3மே ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பகுதி. ஆனால் அந்த படைத்த தேவன் நமக்கு சொல்கிறாரு, அதுவும் ஒரு வேளை உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இடைஞ்சலாக இருந்தான், இடையூறாக இருந்தான், நீ வளர விடாமல் அந்த அவயங்கள் உனக்கு எதிராக செயல்பட்ட, நீயே அதை பிடுங்கி தரித்து போடுங்கிறார். அல்லேலூயா. அவர் பிடுங்கலை, அவர் பிடுங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அவர் சொல்ல நீயே அதை பண்ணிவிடு. அந்த 3 காரியத்தை நீ உனக்கு, அதாவது இதை செய்தி கேட்கும்போது நமக்கு இடையூறு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடையூறு பண்ணுகிற அந்த அவைகள் தான். சில வாழ்க்கையில் அது இடையூறாக இருக்காது. அவங்கள பார்த்து ஆண்டு சொல்லலை, நமக்கு தெரியாத எந்த அவயவங்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறது. இந்த 3 காரியங்களில்
எது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர விடாமல் தேவனை கூட சேர முடியாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய தகுதி இல்லாமல் செய்கிற எந்த அவயங்கள் என்பது தெரியும். சிலருக்கு எல்லா அவயங்களும் சீராக இருக்கும், அவங்களே சொல்லலை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது நமக்கு இடலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் சொல்கிறாரு, இந்த 3 காரியங்களையும் நீ தரித்து போடுங்கிறது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் யாருடைய சாயலாக இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று அம்மா சாயலாக இருப்பாங்க, அல்லது சில பிள்ளைகள் தகப்பனுடைய சாயாக இருப்பாங்க, சில பிள்ளைகள் 2 சாயலாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடை இருந்தால் உன் கண்ணை நீ பிடுங்கிடு, அல்லது உன்னுடைய கையை தரித்து போடு, உன் காலை வெட்டி போடுன்னு நம்ம சொல்லுவோமா? ஏன்னா அது நம்முடைய பிள்ளை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல் இருக்குங்கிறாங்க. ஒரு பழமொழி நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க, நம்ம சாயலாக இருக்கிறவங்க, நம்ம தூக்கி வளர்த்தவங்க, இப்படி இந்த பிள்ளைகளை சாதாரணமாக சொல்ல மாட்டோம். தவறு செய்தாலும் கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் நல்ல பிள்ளைகள் சொல்லுவோமா? அதுவும் சொல்ல மாட்டோம். சில பிள்ளைகள் நம்ம திட்டி விடுவோம். ஆனால் நம்ம சிருஷ்டித்த தேவன் தான் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் சாயல் நம்மக்கிட்ட இருக்குது, அவருடைய ரூபம் தான் இருக்குது. அதை 1வது கரத்தில் நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷன் என்ன செய்வோம்? சிருஷ்டித்த தேவன் சொல்கிறார். நம்ம கூட சொல்கிறதில்ல, அவர் சொல்கிறாரு. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடலாம் இருக்கிற இந்த 3 காரியத்தை நீ தரித்து போடுங்கிறது. அல்லேலூயா. கையில் சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம்தான். சில நேரங்களில் தேவன் ஒரு வேலை இன்றைக்கெல்லாம் ஒரு வேலை நம்ம படைக்கும் போது கண் இல்லாமல் படைத்திருந்தால் நம்ம யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணே இல்லாமல் நம்மை படைத்திருந்தால் நம்ம எப்படி இருப்போம் என்று நம்ம சிந்திக்க முடியாது. ஒருவருக்கொருவர் பார்க்க முடியாது, இப்போ உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது, நீங்கள் என்ன பார்க்க முடியாது, நான் உன்னை பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள். ஆனால் அழகான 2 கண்களை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அது இடர்லாம் இருந்தால் நீ ஒன்றா எடுத்துருங்கிறார். அப்போ தேவன் எதற்காக ஒரு வேளை அப்படியே யோசித்தேன், அந்த கண் ஒரு வேளை வேறு பக்கம் வச்சுருந்தா, இந்த 2 கண் இங்கே இல்லாமல் சரி ஒற்றை கண்ணோடு படித்திருந்தால் பார்க்க லட்சணமாக இருக்குமா? லட்சணம் இருக்காது. கண் 2 இல்லைன்னாலும் லட்சணம் இருக்காது. ஒரு கண் இருந்தாலும் லட்சணம் இருக்காது. அல்லது கண்ணை இங்கே நெற்றியில் இருந்து மற்ற பக்கத்தில் உறுப்புகளை வச்சா பார்க்குற லட்சணம் இருக்காது. சில இடத்துல 3 கண்ணுடையவைகள் பிறக்கிறாங்க, நெற்றி கண்ணை நம்ம பார்க்குறோம் சில இடத்துல. அப்போது அந்த கண்ணை தூக்கி கன்னத்தில் வைக்கல, சரீரத்தில் எங்கே வைக்கல, தலையில் போய் இப்படி தலைகளை வைக்கல. படைத்த தேவன் அந்த கண்ணை எவ்வளவு பாதுகாப்பாக நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. அது 2 காம்பவுண்ட் வேலை 2 காம்பவுண்டுக்கு வச்சிருக்கிறார். 2 கதவுகள் வச்சிருக்கிறார் இல்லையா? இமை அதனுடைய தோல் முடி 2ஐயும் அது நமக்கு அதாவது தேவையில்லாததை பார்க்காதபடி தேவை உள்ளதை பார்ப்பதற்காக அந்த கண்ணில் 2 கேட்டை போட்டு கதவை போட்டு தேவன் அழகாக மனிதனை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்கிறாரு, உன் கண்ணு உனக்கு இடலாம் இருந்தால் நீ அதை பிடுங்கி நீயே போடுங்கிற. ஆக இவைகளெல்லாம் இந்த செய்திகளை நம்ம கேட்கணும். ஒருவேளை இன்னொரு காரியம் தான், ஒருவேளை ஒரு கண் இல்லை, ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லாமல் நம்ம படைத்திருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கிறான். இப்படியெல்லாம் நம்முடைய உருவத்தை போல செய்யக்கூடியவைகள் சில செய்கிறாங்க. நம்ம இருக்கிற என் சரீரத்தை போல் செஞ்சு ஒரு கண் இல்லாமல், ஒரு கை இல்லாமல், ஒரு கால் இல்லாமல் அப்படி செஞ்சு நீங்கள் பார்த்து பாருங்கள். நம்முடைய சரீரத்தை நம்ம பார்ப்பதற்கு பயமாக இருக்கும். அல்லேலூயா.
ஆனால் அந்த படைத்த தேவன் சொல்கிறாரு, இந்த 3 உனக்கு இடலாக இருந்தால் நீ பிடுங்கி போடுங்கிறார். அல்லேலூயா. பொதுவாக பசங்கக்கிட்ட யாரைக்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்வான்னா, நீ அந்த பையனோடு சேர்ந்து தான் நீ கெட்டு போன அப்படிம்பாங்க. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, நீ அந்த பையனோடு சேர்ந்த கெட்டு போன, அது வேறு கதை. சில பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை பார்த்து, நீ அந்த பையனோடு பேசியே நீ கெட்டு போயிட்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்க பல காரியங்களை. அல்லது நீ செல்லை பார்த்தியே நீ கெட்டு போயிட்ட, டிவி பார்த்தே கெட்டு போயிட்ட அப்படின்னு. தேவன் என்ன சொல்வார், அதனால் நீ கெட்டு போயிட்டம்மா. கர்த்தர் என்ன சொல்வாருன்னா, நீ எதனால் உன் கண்ணுனாலேயே கெட்டு போன அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. வேறு எதனால இல்லை, உனக்குள்ளே இருக்கிற கண்ணினாலே நீ கெட்டு போயிருக்கிற. உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ முன்னேறாமல் உன் கண்ணே உனக்கு தடையாக இருக்குது, உன் கண்ணே அதுக்கு இடையூறாக இருக்குது, அது இடைஞ்சலாக இருக்குது. அதனால் நீ வேறு எதனால் கெட்டு போகலை, உன் கண்ணினால் கெட்டு போனேன். அல்லேலூயா. இங்கே முதல்ல பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாளை தேவன் அழகாக தான் படித்தார். 2 பேர் ஏவாள் எதனால் கெட்டு போனாலும் கண்ணினால் தான் கெட்டு போனான். வேதாகமத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிங்க. சீக்கிரமாக வாசிக்கணும். ஆதியாகமம், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். அதாவது அப்போ யாருக்கான கண் இல்லையா? கண் இருக்குங்க, அதுதான் ஆவிக்குரிய கண். அவர் திறக்கப்படுகிற கண் மாம்சீக பாவக்கண். நீ இதை புசிக்கிற நாளில் கண்கள் என்ன செய்யணும்? திறக்க. அப்போ கண் ஏற்கனவே இருக்குது, மகிமையின் கண், பரிசுத்தமான கண், தேவன் படைத்த கண். ஆக நீ புசித்ததுனால உனக்குள் இருக்கிற பாவ கண் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்பதை நல்ல கவனிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் அது புசிப்புக்கு நல்லது, பார்வை. அந்த பார்வை தான் கெட்டு போனது காரியம்னா அவ கண்ணால் கெட்டு போன. அது பார்வைக்கு இன்பமானதும் புத்தி தெளிவிக்கிறதுமாய் இச்சைக்கப்படத்தக்க கண்டு அதை கனியை பறித்து புசித்து கொடுத்தார், புசித்தான். அப்பொழுது கண்களும் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஒரு அலை சொல்லலே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. அப்போ எதுவரையும் அப்படி முன்னேற்றதற்கு, தேவனை பார்ப்பதற்கு, பரிசுத்தமாக வாழ்வதற்கு எதுவரைக்கும் அந்த கண்ணு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கனியை பார்ப்பதற்கு முன்பாக, அல்லேலூயா சொல்லுங்களே லூயா, அந்த கனியை இச்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படி கண் மகிமையாக தெளிவாக பரிசுத்தமாக தேவன் பார்க்கிற விதமாக எந்த பாவத்தையும் எந்த காரியத்தையும் நோக்காத ஒரு மகிமையினுடைய ஆவிக்குரிய கண்களாக இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா வேறு திசையாய் மாறினது. அப்போ எதுதான் பிரச்சனை? கண்ணு பிரச்சனை. அப்போ ஆண்டு என்ன சொல்லியிருப்பாரு? சொல்லாமல் நீ இந்த கண்ணில் தான் கெட்டு போன. அல்லேலூயா. இன்றைக்கு என்னை உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? அதை கேட்கிறவரை உன் கண்ணால் தான் நீ கெட்டு போனேன்பார். ஏன்னா இந்த கண்ணு தான் ஆபத்தான், நல்ல விஷயங்கள் தான் ஆபத்தானது இது கண்ணு தான். ஆகவே அவள் பார்த்த உடனே, அவள் புசித்த உடனே இப்போ 2 பேருக்கு என்ன தெரியுதுன்னா கண்கள் தெரியுதான். என்ன கண்ணு? மாம்சீக அல்லது பாவம் நிறைந்த கண்கள். அல்லேலூயா. அதற்கு முன்பாக அவர்கள் நிர்வாணி என்று அவர்கள் தெரியாது, மகிமை நிறைந்த சரீரத்தோடு இருந்தாங்க. இப்போ அந்த கண்ணை திறந்த உடனே தெரிஞ்சு போச்சு, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ? பார்க்கக்கூடாத, புசிக்கக்கூடாத அந்த பார்வை கண்ணின் மேலே புசித்ததுனால 2 பேருமே தேவனுடைய மகிமை இழந்து, தேவனுடைய சாயலை இழந்து,
தேவனுடைய ரூபத்தை இழந்து அந்த மகிமையினுடைய வஸ்திரத்தை இழந்து அந்த மகிமையான தெளிவான பார்வை இழந்து இப்போ ரெண்டு பேருமே பாவம் சரீரம் முடியவர்களாக கண்கள் திறக்கப்பட்டு மாம்சீக தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய எங்கள் வஸ்திரமே இழந்துட்டோம் என்கிற அந்த மாம்சீக கண்கள் அவருக்கு திறக்கப்பட்டது. அலே சொல்லலே லூயா. அதான் ஆண்டு சொல்கிறார், உன் கண் உன் வாழ்க்கையில் அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடரலாக இருந்தா நீயே ஒரு கண்ணை பிடிங்கின்ற. அலே சொல்லலே லூயா. வலது கண்ணை என்ன செய்ய பிடிங்க. ஆக இந்த காரியங்களெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். இங்கே நீங்கள் சிம்சோனுடைய ஜீவிதத்தில் முதல் ஒரு பொண்ணை பார்க்குறான். அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவங்க விருத்தச்சேதம் பண்ணப்படாதவர்கள், என்ன அங்கே நம்ம அதை பொண்ணை எடுக்கக்கூடாது. அவன் சொல்வான், என் பார்வைக்கு அவள் நல்லவள். ஒரு அலே சொல்லலே இல்லையா. அவள் பார்வைக்கு பிரியமானவள் அப்படின்னா ஒருவர் தேவ சித்தமாக அது நடந்திருந்தாலும் அதற்கு பின்பு அவன் கண்ணு எங்கே போச்சுன்னா தெளிலால் மேலே கண்ணு போச்சு. அல்லே சொல்லலே இல்லையா. பார்வை எங்கே போச்சு? அவள் ஒரு வேஷ்டியாக இருந்தால் அவள் கண் அங்கே போய் அவன் மடியில் படுத்துட்டு இருந்தான். ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மனுஷன் நஸ்ரேயின் விரதத்தை உள்ள உடையவன் எங்கே போய் விழுகிறான்? அங்கே விழுந்தோட என்ன நடக்குன்னா அவருடைய பிரதிஷ்டையை இழந்தான். அல்லே சொல்லலே இல்லையா. அவருடைய பிரதிஷ்டை இழந்தார். பரிசுத்த ஆவியான அவனை விட்டு விலகினார். கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தனுடைய 2 தூண்களில் பெலிஸ்தர்களே அவன் கண்ணை பிடிங்கிட்டாங்க. அல்லே சொல்லலே இல்லையா. 2 கண்களை பிடுங்கி அவனை 2 கைகளை விலங்கு போட்டு வேடிக்கையாக வச்சுருந்தாங்க. ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அல்ல, நீயே ஏன் அப்படி அவன் கண்ணை பிடுங்கிற கூடிய சூழ்நிலை, ஏன் ஆண்டவர் அவனை விட்டு விட்ட சூழ்நிலை, ஏன் அவனோடு இல்லாத சூழ்நிலை அப்படின்னா அந்த மகிமையின் தரிசனத்தை கண்ணின் பிரதிஷ்டை ஜீவியத்தை இழந்து தவறான அந்த கண்ணில் பார்த்ததுனால அவள் என் கண்களுக்கு புரியாமானவன் என்று சொல்லி 2 கண்ணே போச்சு. அல்லே சொல்லுகளே லூயா. கையில் சொல்லுகளே லூயா. ஆக நம்முடைய கண் ரொம்ப அவயங்களில் ஒரு முக்கியமான அவயங்கள் என்பது கண்ணு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ உனக்கு இடர்ல இருந்தால் தான் சொல்றாரு. உனக்கு இடர்ல இருந்தால் உன்னால் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியலன்னா அது எதிராய் செயல்பட்ட மற்றவங்களை சொல்லலை, அதை நீ பிடுங்கி போடு அப்படின்னு சொல்கிறார். அல்லே சொல்லுகளே லூயா. தாவீதுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அவன் யுத்தத்துக்கு போக வேண்டியவன் ஒரு முறை உப்புரையின் மேலே ஏறினான். அரண்மனையின் மேலே அவன் ஏறினான். அவன் நல்ல மனுஷன்தான், தேவனுடைய மனுஷன்தான். ஆனால் அவன் கண்ணை இப்போ என்ன செய்தன்னா பார்க்கக்கூடாத இடத்தை பார்க்கிறது. அல்லே சொல்லலே லூயா. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிரச்சனை கேஸ் என்னென்னா, என்னை குளிக்கும் போது அவங்க போட்டால் மறைமுகமாக வச்சு எங்களை போட்டோ எடுக்கிறாங்க. எங்கள் கல்லூரியில், ஹாஸ்டலில் தங்கக்கூடிய இடத்துல, மற்ற இடங்களில், பக்கத்து வீட்டுக்கார எப்படியோ லாட்ஜில் இந்த பிரச்சனை நிறைய இடத்துல வரையா அப்படின்னா அவங்க கண்ணால் அந்த காரியத்தை பார்ப்பதற்காக, அந்த தவறான காரியங்களை பார்ப்பதற்காக அப்படி செய்கிறாங்க. இதே போல் தாவீது அதுவரையும் கண்ணு சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் பார்க்கக்கூடாத இடத்தை அவனை பார்த்துட்டான். ஒரு அலே சொல்லலே இல்லையா. யாரை பார்த்தான்? உரியாவினுடைய மனைவி ஸ்நானம் பண்ணுவதை பார்த்தான். பார்த்த உடனே அவனை விழுந்து போனான். அலே சொல்லலே இல்லையா. அதான் அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் மறக்கப்படி செத்தவனை போல உடைந்த பாத்திரங்கிறான். ஒரு காலத்தில் நிரம்பி பாத்திரம்னவன், ஏன்னா அந்த பாவத்தின் நிமித்தமாக எப்படியோ விழுந்தவன் இழந்தான். அலே சொல்லுகளே இல்லையா. அதற்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். தீர்க்கதரிசியின் மூலமாக கதை சொல்லி புரிய வைத்து அந்த நிலைமையிலிருந்து தேவன் தாவீதை எழுப்பி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை மாற்றினான். இன்னைக்கு ஏன் செய்தின்னா, விழுந்து போன நம்மை தூக்கி எடுத்து தன் இருதயத்தில் வைத்து கொள்வதுதான் இப்படிப்பட்ட செய்திகளை வசனங்களை தேவன் நமக்கு தருகிறார். அல்லே சொல்லுகளே இல்லையா. அப்படியே நம்ம பாடணும், விழுந்தவரை தூக்குகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாடலை நம்ம பாடணும்.
ஆக அதை நான் ஒப்புக்கொள்ளணும். இல்லை நான் அப்படி செய்யலை, அப்படி பார்க்கல, அப்படியெல்லாம் பார்க்கலையே, கண்ணு நல்லா தான் இருக்கேன், பார்வை நல்லா தான் இருக்குன்னு விட்டுடுவார். செய்த தவறை சரியான நேரத்தில் உணரும் போது தேவன் நம்மை தூக்கி எடுப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் அது சொல்கிறார், உன் கண்கள். அந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் அதிகாரம் மத்திய 29 30ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிங்க. 5:29. கண் உனக்கு இடலாக இருந்தால் அதை என்ன செய்ய? பிடுங்க போடுது. ரெண்டாவது எதை செய்கிறாரு? கையை சொல்கிறோம், வலது கை அப்படிங்கிற ஒரு மரம், செழிப்பான மரம் பார்த்துடுங்க, செழிப்பான மரம். அந்த செழிப்பான மரத்தில் ஒன் சைடு ஃபுல்லாக அப்படியே பாதி வெட்டி எடுத்தால் லட்சணமாக இருக்குமா? அதான் சொல்கிறார், ஒரு சைடு வலது பக்கம்லாம் வெட்டிடுங்கிற. ஒரு மரம், அழகான மரம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த நடு சென்டரில் ஒருத்தன் அப்படியே பொழந்து இந்த ஒரு பக்கம் அந்த பக்கம்னா ராத அந்த மரத்தை விரும்புவாங்க. எவ்வளோ அவலட்சணமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், நீ ஒன் சைடு ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டிடுங்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பலிபீடம் இருக்குது, இதை ரெண்டாக பொழந்தா பார்க்க லட்சணமாக இருக்குமா? ஒரு கட்டிடத்தின் பில்டிங் அப்படியே ரெண்டாக பிரித்தா லட்சணமாக இருக்குமா? படைத்த தேவன் சொல்கிறார், உனக்கு இடலாக இருந்தால் அது போனால் போகட்டும், நீ சப்பானியாய், குருடனாய், கை இல்லாத ஊனனாய் நீ பரலோகராஜ்யம் வந்துடலாம். அல்லேலூயா. இது 2 கண்ணை உடையவனாய், 2 கால் உடையவனாய், 2 கை உடையவனாய் நீ நரகத்திற்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் நீ குருடனாய், ஊனனாய், சப்பானியாய் அந்த நித்தியத்தில் வருவது நல்லது. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் தெளிவாக அந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை பார்த்து, இந்த நம்முடைய கண்ணு பொதுவாக சொல்லுவாங்க, பொதுவாக கண்ணு தான் ரொம்ப டேஞ்சரான கண். இதாம் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இந்த கண்ணை வச்சு தான் என்ன பார்க்குறாங்க? ஆபாசம் படம் பார்க்குறாங்க. செல்ல என்ன செய்கிறாங்க? தேவையில்லாதவளை பார்க்குறாங்க, டிவியை பார்க்குறாங்க, சினிமாவை பார்க்குறாங்க, ரோட்டில் போகிறவங்களெல்லாம் இச்சைப்பது இந்த கண்ணு தான். ஆக இந்த கண்ணை அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம உன் கண் நேராய் நோக்க கடவுது. அல்லேலூயா. அப்போ அந்த வளர்ச்சிக்கு ஏதுவாக நம்முடைய கண் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது கையை சொல்கிறார், அந்த வசனத்தை வாசிங்க. வலது கை உனக்கு இடர் இப்போ வலது கையிலேன்னா நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு வலது கை உனக்கு ஆவிக்குரிய வாய்க்கில் இடர்களை உண்டாக்கினா தரித்து போடு அப்படின்னா அது பிடுங்குவது வேற, வெட்டுவது வேற. அல்லேலூயா. தரித்து போடுன்னு அர்த்தம், வெட்டி போடு. இப்படிப்பட்ட செய்தியை அந்த நாளே மலை பிரசங்கத்தில் அது செஞ்சிருக்கிறார். அது உனக்கு இடலாக இருந்தால், இந்த கை இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? இந்த கை இல்லாமல் ஏதாவது பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. இடது கை பழக்கம் உள்ளவர்கள் சில விஷயம் செய்யறாங்க, அது வேற. ஆனால் இந்த வலது பக்கத்தை வைத்து நம்ம இந்த மருத்துவமனை சில சொல்லும்போது இந்த கையை கட்டுப்பட்டுருவாங்க. சில நேரங்கள் இந்த கையை 1 மாதம் யூஸ் பண்ணால் படாத பாடுபடுவாங்க, எப்போ தான் இது விடுதலை கிடைக்கும்ட்டு. ஆக இந்த வலது கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. 2 கை சேர்ந்தாதான் எல்லாம் வேலை செய்ய முடியும். அப்போ அதை சொல்கிறாரு, உன்னோட வலது கை உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இடையூறு பண்ணினால், தடை பண்ணினால், உன் பரிசுத்த ஜீவியத்தை உன் கையால் சொல்லுவாங்க இல்லையா, சில வீட்டில் வர உன் கையால் நீ கெடுத்துட்ட வாழ்க்கை அப்படின்பா. உன் கையால் உன்னுடைய லைஃப்பை நீ கெடுத்துட்ட. உன் படிக்காத பசங்களை படிக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்பு இருக்கும்போது உன் கையால் நீ படிப்பை தொலைச்சிட்ட. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஆக நம்ம கையால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொலைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கையின் நிமித்தமாக அடுத்தவங்க செய்கிறது வேற, நம்ம உறுப்பை, நம்முடைய அவயங்களை, நம்ம கையை அதே நமக்கு இடைஞ்சிருந்தால் அது எதுக்குங்கிறார். ஆண்டவர் படைத்தார், அழகாக படைத்தார். இதெல்லாம் 5 விரலை வச்சு எவ்வளோ அது ஜாயிண்ட்டு வச்சு எவ்வளோ படைத்த தேவன் சொல்கிறாரு, அந்த கையை நீ வேண்டாம், தரித்து போடு. அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா.
கையை குறித்து சில காரியங்கள் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது முதலாவது வசனம் சங்கீதத்தில் 7ஆம் சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. சங்கீதம் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் நாயக்கேடும் இருக்கிறதும் போதும். அப்ப நாயக்கேடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த கை நாயத்தை தான் செய்யணும் தவிர நாயக்கேடு செய்கிற கையாய் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கையினால எழுதுகிற எழுத்தின் மூலமாக அநேகர் நாயக்கேடு செய்கிற காரியம். ஆக தேவ பிள்ளைகள் இந்த கை என்பது எதற்காக? நியாயம் செய்வதற்காக, தேவனுடைய நீதி செய்வதற்காக. ஆனால் நியாயக்கேடு செய்வதற்காக அல்ல. அல்லேலூயா. கடந்த நாளில் ஒருவர் என்னை தேடி வந்தார். சொன்னார், இந்த பாஸ்டர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னார் கடந்த வாரத்தில். அப்புறம் சொன்னேன், என்ன தப்பு? அவர் நல்ல ஊழியம் செய்யக்கூடியவர், நாங்கள் வேணால் கையெழுத்து போட்டு தரோம். அப்போ அதுவும் அந்த கரத்தினால் எழுதுவதும் நாயக்கேடு செய்கிற கரங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. அப்போது நாயக்கேடு செய்கிற கையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை சொல்கிறாரு, நீ தரித்து போடு. கை நியாயம் செய்யலை, நாயக்கேடு செய்கிற கையா இருக்கு. அதனால் அந்த வலது கை வைத்து தான் நம்ம எழுதுகிறோம். அதனால பாவம் செய்வது அந்த கை தான். அதனால் பரிதானம் வாங்குவது அந்த கையுந்தான், லஞ்சம் வாங்குவது கைதான். ஆகவே அந்த கையை நீ தரித்து போடு. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. இன்னொரு வசனத்தை சீக்கிரமாக வாசித்து நம்ம பார்ப்போம். அதே சங்கீதம் 9:16 வாசிக்கும் போது, சங்கீதம் 9:16, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் நியாயத்தினால் தான் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம தெரியாதுங்க, ஆனால் நம்ம கையில் செய்கிற காரியத்தினால தான் நாம் சிக்கிக்கொள்கிறோம், பாவம் செய்கிறோம், தேவனுடைய இருதயத்தை வெறுக்க செய்கிறோம், தேவனுடைய இருதயத்தை व्यसனப்படுத்துகிறோம். இந்த கையினால் நல்லது செய்யணும், தேவனை ஆராதிக்கணும், வேலை செய்யணும். தேவனுக்கு கொடுக்கிற கை, தாங்குகிற கரை, உயர்த்தி ஆராதிக்கிற கரை, அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய கரம்தான். நாங்களாம் நிறைய பேர் தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய கரம், வியாதிஸ் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிற. ஆனால் இந்த கையை சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய கையின் செய்கையினாலே அவன் சிக்குண்டான். அல்லேலூயா. கடவுள் சொல்களேலூயா. அப்போ நம்ம செய்கை சரியாக இந்த கை என்ன வேலை செய்யுது? தவறானவைகளை செய்கிறதா? ஆக இந்த கையின் செய்கைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சங்கீதம் 24 எழுதுகிறார். அவள்தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? இப்போ அநியாயம் செய்கிற கையின் செய்கள் தவறாக இருக்கும் போது ஆண்டு சொல்றாரு, அது எதுக்கு? நீ வெட்டி போடுங்கிற. அல்லேலூயா. சில மரங்களினுடைய கொம்பை வெட்டி போடுவதை போல அது இடைஞ்சலாக இருக்கும். சில மரத்திற்கெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி இந்த மரம் எத்தனையோ முறை அதை இடைஞ்சலாக வெட்டி இருக்கிறோம், அது வளர்ந்து வருகிறது. ஆக அதே போல சொல்றாரு, உனக்கு கை உனக்கு இடைஞ்சலாக இருந்தால், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது இருந்தால் அதை நீ தரித்து போடு. அல்லேலூயா. நீ ஒரு கை உணவன் அல்லது வலது கொய்ய விடுவனாய் நீ அந்த ரெண்டு கை, ஒரு கை உடையவனாய் நீ நித்திய ஜீவனை பிரவேசிக்கலாம். அல்லது ரெண்டு கையை வச்சுட்டு பாவம் செஞ்சுட்டு நரக ஆக்கினிக்கு போகிற நீ அதை நீ தரித்து போட்டால் நல்லவா இருக்கும். அல்லேலூயா. கைகள் நல்லா இருக்கணும், கைகள் சுத்தமாக இருக்கணும். இன்னொரு வசனத்து கூட சங்கீதம் 18:20 கூட வாசிங்க. சங்கீதம் 18:20. நல்ல கவனிங்க.
கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கையில சுத்தம் இருந்தா அதுக்கேற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. கைகளில் சுத்தம் இல்லைன்னா அதற்கேற்ற சரி கட்டுதலை தேவன் செய்கிறார். ஆக கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கையினால எத்தனை பேருக்கு விரோதமாக இந்த கை எழும்பி இருக்கு, எத்தனைக்கு விரோதமாக இந்த கரங்கள் எழுதி இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து ஆண்டு சமத்தில் ஒப்புரவாகி இனி இந்த கைகள் நம்ம வேலை செய்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு பயன்படுத்தும்படியாக ஆண்டருக்குள்ள அர்ப்பணித்தால் தேவன் நம்மை சுத்திகரித்து சரி பண்ணுவார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. தெளிவாக ஆண்டன் மலை பிரசங்கத்தில் அது சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், அவர் சொல்றாரு, உங்க கைகளை எவ்வளவுதான் ஜெபம் பண்ண விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைச்சிடுவேங்கிறார். ஏன்னா கை நிறைய நாயக்கேடு, சுத்தம் கிடையாது, செய்கை சரி கிடையாது. அதனால இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க வந்து அப்படியே கை விரிச்சு என்னை பார்த்தாலும் என் கண்களை நான் மறைத்து விடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணு மறைஞ்சின்னா நம்ம அவ்வளவுதான். ஆக நான் மறைப்பேன் சொல்ற. என்ன சொல்றாரு வாசிங்க. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்க ரொம்ப நாளா, சிலரெல்லாம் நீங்க பார்த்தீங்க 100 நாள் ஜெபம் நல்லது சபையில். அதான் அதே சமயத்தில் பாவ செய்கையோடு செய்யக்கூடாது. ஜெபம் நல்லது, ஜெபம் கட்டாயம் நமக்கு தேவை. ஆனால் நீங்கள் எவ்வளவாய் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன்றார். ஒரு அல்லேலூயா. ஒன்று நான் பார்க்க மாட்டேன், இன்னொன்று கேட்க மாட்டேன். ரெண்டை சொல்கிறார். ஆனால் சாலமோன் தன்னை ஆலயத்தை கட்டும் போது எப்படி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே யாதொருவன் வந்தால் இங்கே முழங்கால் பிடிட்டு தன் கைகளை விரித்து அவன் விண்ணப்பம் பண்ணால் உன் கண்களை எப்படி இருக்கணும்னு சொன்னால் திறந்ததாயும், செவி எப்படி இருக்கணும் கேட்கிறதாயும். ஆண்டு என்ன சொன்னார், இதெல்லாம் என் இருதயமும் அங்கே இருக்குன்னாரு. இப்போ என்ன சொல்கிறார் ஏசாயாவில், நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. நான் வந்து ஜபத்தை கேட்கவே மாட்டேன். நீங்கள் எவ்வளோ மணிக்கொருக்கா, நாள் கருக்கா, மாதந்தோறும் 100 நாளோ 50 நாளோ எத்தனை நாள் நீங்கள் ஜெபம் பண்ண கேட்க மாட்டேன். ஆனால் அந்த ஜெபிக்கனுடைய செய்கைகள், கண்களும் கரங்களும் சரியாக இருந்தால் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. மற்றபடி நீ எவ்வளவுதான் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். வாசிங்க. உங்களுடைய கைகள் சொல்றாரு. என்ன பிரச்சனை? உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரிக்கின்றார். உங்க கைகள் நிறைய பாவம் செய்து இரத்த கரியா இருக்கு. அதனால நீங்க நான் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா முதலாவது உங்க ரத்தத்தினால் அல்ல, ரத்தத்தினால கழுவி, தாவீது சொன்னது போல ஈசோப்பினால சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அது உனக்கு இடைஞ்சலா இருந்தா, தடையா இருந்தா அதை நீ வெட்டி போடு. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம தேவன் இப்படி சொல்வாரான்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இது அல்லாமல் ஒரு எளிய முறை இருக்கு. அது கடைசி நான் சொல்கிறேன். இவைகளெல்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு எளிய முறையும் கர்த்தர் வைத்திருக்கு. ஆக இந்த அந்த ஆதங்கத்தில் சொல்கிறார், நான் படைத்த என் ஜனம் அழகான கண்ணை படித்த கண்ணே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அழகான கைகளை கொடுத்தேன், கைகள் அநீதி, அநியாயம், நாயக்கேடு, சுத்தம் இல்லை. அவங்க பாவம் செய்து எத்தனையோ பேரை கொலை செய்து கைகளில் ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள். அல்லேலூயா என்று அந்த சொல்றார். அதை ஒன்றாம வாசித்து முடிங்க. அடுத்தது சுத்திகரியுங்கள். உங்களுக்கு கிரியினுடைய பொல்லாப்பை
மறைவாக அகற்றிவிட்டு என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்வது விட்டு. ஒரு அலைய சொல்லலையா? அப்போ அவங்க தீமை செஞ்சிருக்கிறாங்க, நன்மை செய்யல. ஆக இவைகளெல்லாம் விட்டு ஓயுங்கள். எந்த மட்டும் நீங்க தீமை செய்றீங்க, அப்ப ஆண்டோடு பார்ப்பாரு, கேட்பாரு, ஜபத்திற்கு பதில் செய்வார். அலைய சொல்லலையா? ஆனால் இது இல்லாமல் நம்ம இருந்தான்னா அதெல்லாம் நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தடையாக இருப்பதுனால அதை நீ தரித்து போடு, பிடுங்கிடுங்கிற. நம்ம கண்ணை நம்ம பிடுங்க முடியுமா? அந்த கண்ணை எவ்வளோ பாதுகாப்பாக ஒருத்தர் தொடாமல் இந்த கண்மணி மாத்திரம் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை அவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார். எவ்வளோதான் டெஸ்ட் வந்தாலும் அது கண்ணை ஆட்டோமேட்டிக்காக மூடும். பார்த்துருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூட தேவையில்லை, தானாக மூடும். அலே சொல்லலே லூயா, கையில் சொல்லலே லூயா. ஆக அந்த தேவன் இந்த கண்ணினால பாவம் செய்யக்கூடாது, இச்சையான காரியத்தை நோக்கி நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய கைகள் நாயக்கேடு சுத்தம் இல்லாமல் கைகளில் செய்கள் தீமையாய் பொல்லாப்பு செய்கிற கரங்களாக இருக்கக்கூடாது. அலே சொல்லலே லூயா. அதை ஆண்டு சொல்லாரு, நீ அதை வெட்டி போடு அப்படின்னு சொல்றார். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தை வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அருவருப்பானவைகள் அவை யாவன சொல்றார். கண்ணை சொல்றார், மேட்டிமையான கண், பொய் நாவு, நீதிமான் குற்றமற்றவர்களுடைய கையின்றார். ஒரு அலைய சொல்லலையா? கையினால் அங்கே ரத்தத்தை சொல்றாரு, கையிலெல்லாம் ரொம்ப ரத்தமாக. அப்போது எதுன்னா இந்த ரத்தம் சிந்ததில் எதுக்கு அடையாளம் சொல்கிறாருன்னா, ஒரு நீதிமான குரோதமாக நீ எழும்பும்போது, ஒரு பரிசுத்தமான குரோதமாக எழும்பும்போது உடைய கைகளிலே நீ ரத்தம் சிந்துற. அல்லே சொல்லுகளே லூயா, கையில் சொல்லுகளே லூயா. ஆக அதனால் நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை அருவருக்கிறேன். கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் அது. ஒரு நீதிமானோ தேவ பிள்ளைகளோ பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பும்போது நான் அதை விரும்பலை, நான் அதை அருவருக்கிறேன் சொல்கிறேன். அல்லே சொல்லலே லூயா. ஆக தேவன் அழகாக சொல்கிறார். இப்போ அடுத்தது அந்த வாசிக்கும் போது ஒரு காலை கூட நீ என்ன செஞ்சுடு, தரித்து போடு. கால் இல்லாமல் நடக்க முடியுமா? ஒற்றை காலில் சிலர் நடக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காலங்கள் ரொம்ப வித்தியாசம் பண்ணால ரொம்ப பேர் மற்றபடி ரோபோ மாதிரி நடக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. இருந்தாலும் தேவன் தந்த இருக்கையான காலை போல் இருக்காது. அலே சொல்லலையா? இந்த காலை தான் நடக்க போகிறோம், நடந்து வருகிறோம், வேலை செய்கிறோம், வண்டி ஓட்டுறோம், எத்தனையோ காரியத்தை இந்த வேலை நம்ம செய்யும். அந்த கால் இல்லாமல் ஒன்றுமே, அது வலது கால், எல்லாமே ஆண்ட அர்த்தம், அது வலதுன்னு எழுதப்படலை, ஆனால் அதுதான் இருக்கும். ஆகவே கால்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இடையூறாக இருந்தால், பரலோக ராஜ்யம் செல்வதற்கு தடையாக இருந்தால், நான் கட்டின விசேஷத்தை வாசஸ்தலத்துக்கு வருவதற்கு அது தடை இருந்தால், அது ஏன் நீ வச்சிருக்கிற? வெட்டிடு. முதல் கையை சொல்றாரு, அது வெட்டினா ஊனனாய் இதை சொல்ல, நீ சப்பானியாய் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரல. அலே சொல்லலே லூயா, கையில் சொல்லலே லூயா. அப்போ தேவனுடைய பார்வையில் இந்த 3 காரியங்கள் தெளிவாக சொல்றாரு. தடை இல்லாதவர்கள் சொல்லலை. எது நமக்கு தடை செய்வது என்பது நமக்கு நல்லா தெரியும். என்னுடைய இந்த 3 அவயங்களில் எது என்னால் முன்னேற முடியல, உங்கள் வாழ்க்கையில் எது முன்னேற முடியல, அதை செய்வதற்கு தேவன் கமெண்ட் பண்ணுறார். அல்லே சொல்களே லூயா. 3வதாக அந்த காலை சொல்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 18:30. என் கால்கள் என்ன செய்யக்கூடாதா? வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். அப்ப இது என்ன கால்? வழிவி போகிற கால். அல்லே சொல்களே லூயா.
நாம் நடக்கிற பாதை சரியில்லாத பாதை. இந்த பாதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு. அதில் மனுஷனுக்கு தோன்றுகிற வழி செம்மையான வழி, முடிவோ மரண வழிங்கிறார். அப்போ அந்த போகிற வழி, நம்முடைய பாதை, நம்முடைய கால்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிவி போகாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போ வழிவி போகிறோம்? பாவம் செய்யும் போது. அந்த வசனத்துக்கு முந்தின பகுதியில் சொல்லப்படுகிற அந்த தவறுகள் செய்யப்படும் போது. சரி சொல்லுவாங்க, அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, வழி போயிட்டாங்க, அதான் அவங்களோட தொடர்பு இவங்களோட தொடர்பாகி அப்படியே அவங்க ஆவிக்குரிய இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வடவாத படிக்கு. அல்லேலூயா. தாவீது ஆசை, என் கால் சரியாக இருக்கணும், நான் வடவக்கூடாது, என்னுடைய பாதையை அகலமாக்கி. அல்லேலூயா. என்ன நீங்கள் செம்மையான பாதையில் என்ன செய்யுங்க, நடத்துங்க. அப்போ இந்த கால்கள் செய்கிற ஒரு பாவம். நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா இதில் வாசிக்க வேண்டாம். ஒரு விசார வீட்டுக்கு போகிறான்னா காலில் என்ன செய்வான், நடந்து தான் போவான். இவைகளெல்லாம் இந்த மாதிரி பாவம் செய்கிறவர்கள் தான் சொல்கிறாரு, காலை நீ தரித்து போடு. அல்லேலூயா. நீ 2 கால் உடையவன நரகத்திற்கு நீ தள்ளப்படுவதை பார்க்கலாம். யுகமாக சப்பானியாய். சப்பானின்னா கால் இல்லாதவன் தான் சப்பானி. நீ சப்பானியாய் நீ நித்தியத்தில் வருவது நல்லது. அல்லேலூயா. ஆக இந்த அவயங்களை சரியாக நம்ம தேவன் தந்த அவயங்களை பத்திரமாக காத்துக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளவே. இன்னும் சில வசனங்களை சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. 38:16. அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது பெருமையாக தவறுகிற கால். அல்லேலூயா. தவறு செய்கிற ஒரு கால், தவறு செய்யாத கால். என் கால் தவறும் போதுங்கிறான். என்னை குறித்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, அதை விழுந்துட்டான், தவறிட்டான் அப்படின்ட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு இடம் கொடுக்காம. ஆக நம்ம ஜீவிதத்தில் இந்த கால்களினால தவறு செய்யக்கூடாது. அல்லேலூயா. பொதுவாகவே ஒரு காரியம், யாராவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சொல்லணும்னா அது கால் பல வீட்டுக்கு நடந்து போய் தான் அவங்க மேலே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளாமல் ஒருவேளை அவளை விசாரிக்க செல்வது, அவளுக்கு ஆறுதலால் சொல்வது, அது வேற விஷயம். மற்றலை குறித்த தவறான காரியம் நடந்து போய் செல்வது அது தேவனுக்கு பிரியமானதல். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அதுதான் ஆண்டு இங்கே சொல்லிட்டே இருக்கிறார். நீதிமொழிகளின் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்குவாய். அல்லேலூயா. தீமை செய்கிற கால், தேவனுடைய வழியை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் போனால் அது தீமை செய்கிற காலாக இருக்கு. பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம், உடன்படிக்கை பற்றி 4 யோசுவா குறித்து நம்ம பேசணும். அப்போ அந்த 2வது நம்ம அந்த யோசுவாவை குறித்து நம்ம பேசும்போது அந்த பசுமாடு அந்த புது வண்டியில் நுகம் பூட்டப்படாமல் அனுப்பும்போது அது வலது பக்கம் போகாமல் இடது பக்கம் போகாமல் நெடும்பாதியாய் பெத்ஷிமேஸ் என்கிற யோசுவாவின் வயலிலே நின்றது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அப்படி நீங்களும் நானும் வலது இடது பக்கம் செய்யாமல் நெடும்பாதியாய் சத்திய நிறைந்த பாதியாய் அப்படியே ஓடி பரலோகத்தில் போய் நிற்கணும். அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களேலூயா. அப்படி தவறான தீமை செய்கிற காலில் தான்
நீ வெட்டிடு. அது எதற்கு அப்படின்னு கர்த்தரங்க சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. மார்க் சுவிசேஷம் சரி, அது ரோமர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:15 சீக்கிரமாக வாசிங்க. அவர்கள் கால்கள் அவருடைய கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. தீவிரிக்கு பாவம் செய்வதற்கு தீவிரித்து இருக்குதுங்கிறார். அப்படி கால்கள் அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவர் பூமியில் அடிச்சுவடுகளை கால் வைத்து நடந்ததை போல அவருக்கு பின்னாடி செல்கிற கால்களாக இருக்கு. அல்லேலூயா. இதில் 2 பரிசுத்தவான்கள் பைபிள் இருக்கிறாங்க. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று யோபு. யோசேப்பு ஒரு வாலிபன். இங்கே இஸ்மவேலை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? போர்த்திபாருடைய வீட்டில் வித்துட்டாங்க. 2 முறை விற்கப்பட்டவன். நல்ல அவன் அவ்வளோ சோதிக்கப்பட்டாலும் அவ்வளோ அழகாக இருந்திருக்கிறான். இப்போ போர்த்திபாருடைய மனைவி டெய்லி இவன் மேலே அவன் கண்ணு சரி கிடையாது, ஆனால் இவன் பார்வை சரியாக இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியும் இந்த எபிரியன் பிள்ளையாண்டான நம்ம என்ன பண்ணிடணும்? தவறு செய்து நம்ம ஆசைக்கு இணங்க வைக்கணும் என்பதை அவ பிரயாசப்படுறான். ஆனால் அந்த யோசேப்புக்கு தன் மனைவியை தவிர அவன் சொன்னா எல்லாவற்றுக்கும் அனுபவிக்க அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் நினைச்ச என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த பொறுப்புக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். ஒரு தடவை யாரும் இல்லை, நிறைய முறை பண்ணியிருக்கிற ஒரு தடவை வசரத்தையே அவ பிடிச்சிட்டான், பலாத்காரம் பண்ணிட்டான். ஆனால் அந்த யோசேப்பு பாருங்க, தன் கண்களை அவன் மேல் வைக்காம தேவன் மேல் வைத்தார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. வஸ்திரம் போனாலும் பரவாயில்லையா, பரிசுத்தம் போயிடக்கூடாது. வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, என் பார்வை போய்விடக்கூடாது என்பதை இந்த வாலிமை என்ன செய்யறான்னா ஓடுறான். இந்த காலத்தில் நடக்குமானா நடக்காது. வாலி பிள்ளைகள் அப்படி இருக்கும். ஒரு பாவம் நம்மை தேடி வரும்போது, யாரோ நம்ம ஏதாவது பழகணும்னு வரும்போது அப்படி உதறி தள்ளிட்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவே. அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தில் அந்த வசனங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிச்சு பாருங்க. 7, 8. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, அவ கண்ணு சரி கிடையாது. யோசேப்பு நல்லா வந்தான். யார் மேல கண்ணை போட்டு? யோசேப்பு மேல் கண் போட்டு, என்னோடு வந்து தவறு செய் என்றால் அவனோ தன் எஜமானுடைய அவன் தாங்க பரிசுத்தவான். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை இணங்கி போகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவன் சொல்லுறான், வாசித்து பாருங்க. அவனோ சொல்லுக்கு இணங்காம, அந்த பாவத்திற்கு உடன்படாமல் வேற ஏதாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பான். இதுக்கு ஒரு வேலை செஞ்சிருந்தா செஞ்சிருப்பான். ஒரு பொருள் வாங்கிட்டு வேணா வாங்கிட்டு இருப்பான். அங்கே நிலத்தை போய் பார்த்துட்டு வேணா பார்த்துட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல், தமக்கு உண்டான எல்லாம் அவர் விசாரிக்காம தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்பு வச்சிருக்கிறார். அவன் என்ன வேணாலும் செய்யல, ஒப்பு வைத்திருக்கிறார். இந்த வீட்டிலே ஒருத்தனும் கிடையாது, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவளுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கல. இப்படி இருக்க எத்தனை பேர் பொல்லாங்க கண்ணப்பா, எவ்வளவு இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு
அப்போ அவன் யாரை வச்சிருக்கிறான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. எப்படி என்று அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள அவனுடைய பார்வை தேவன் மேலேயே இருந்துச்சு. அதான் அந்த வாழ் சொல், தேவனை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அல்லேலூயா. ஆக அந்த யோசேப்புடைய வாலிப கண்ணு யாரை பார்த்தது? தன்னை உண்டாக்கின தேவனை. எப்படி அவன் கஷ்டப்படும் போது, சிறையிருப்பில் இருக்கும் போது அவன் கண் தேவனை நோக்கி பார்த்தது. நம்ம கண் அப்படி பார்க்கணும், பார்த்தா இப்படிப்பட்ட பாவத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. தெளிவாக சொல்லிட்டேன், நான் எப்படி நான் செய்வேன்? என் தேவன் என்னை பார்க்கிறார். அப்படி கண்கள் பூமி எங்கே சுற்றி உலாவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் எப்படி நினச்சிருப்பான்? நான் ஒரு வேலை தவறு செஞ்சு ஒரு புருஷனுக்கு மறைக்கலாம், இங்கே இருக்கிற வேலைக்காருக்கு மறைக்கலாம், ஆனால் அந்த ஆண்டவருக்கு என்ன மறைக்க முடியாது. அப்படி பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதை துணிகரமாய் சொல்லிட்டான், நான் அதை செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு விரோதமாக இந்த மிகைய பெரிய பொல்லாப்பு செய்து என்னுடைய கண்ணையும் என் சரீரத்தையும் என் பரிசுத்தத்தையும் நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. யோபனுடைய வாய்க்கில் ஒரு நல்ல ஒரு வசனத்தை அவன் சொல்கிறான். யோபினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்களோடே அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு அந்த வசனத்தை இப்போ வாசிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஒரு கன்னிகையை நினைப்பாயிருப்பது எப்படி? அதாவது நினைப்பாயிருப்பது. யோபை குறித்து ஆண்டவர் ரொம்ப உத்தம பரிசுத்தவான்னு எல்லாம் சொல்லிட்டார். அவன் என்ன பண்ணியிருக்கிறா? அதுக்கு இருந்த காரணம் தன் கண்ணோடு தேவனோடு உடன்படிக்கை செய்தான். அல்லேலூயா. எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னா, என் மனைவியை தவிர ஆண்டவரை யாரையும் இச்சையோடு தவறாய் பார்ப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அந்த வசனம் எழுதுறதுக்கு காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, நீ இவ்வளோ வசதி இருக்கிறப்ப உன்னை போல் இவ்வளோ வசதி, நீ நினச்ச என்ன வேணால் பண்ணலாம், நீ எப்படியே சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அனுபவிக்கிற காலம் அப்படின்னு சிலர் சிலர் வஞ்சிப்பாங்க. இந்த வயசில் நீ என்னத்தை பண்ணுற, யாரை வேணாலும் விரும்பினா நீ இப்படி அப்பா அவன் அவங்களுக்கு சொல்லியிருப்பான். பதிலாக இல்லை, நான் என் கண்ணோடு கூட தேவனோடு உடன்படிக்கை செய்து விட்டேன். அது என்ன உடன்படிக்கை? ஒரு கன்னிகையை தவறாக பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பெண்ணை நான் தவறாக நான் பார்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில்? தோலை கூட அடையாளம் இல்லாத சூழ்நிலை இல்லை. எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கிறான். அப்போ நீங்களும் நானும் யோசேப்பை போல அல்லது இந்த யோபை போல தேவனோடு கூட எது தவறாக இருக்கிறதோ, காலோ கையோ கண்ணோ, தேவனோடு உடன்படிக்கை செய்யும். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. தேவனோடு. அப்போ அந்த நினைவுகள் வரும்போது, அந்த பொல்லாத சிந்தனை வரும்போது, தவறான பாதையில் கால்கள் கடந்து போகும்போது, புருத்தியால் வீட்டுக்கு கடந்து போகும்போது, தவறான காரியம் செய்வதற்கு கைகள் அப்படியே அது அந்த பாவத்தை செய்ய துணியும் போது, யோசேப்பை போல யோபை போல அவருக்கு விரோதமாக அவர் படைத்த கரத்தினால இந்த தீமை செய்வது எப்படி? அல்லேலூயா. அவர் படைத்த அந்த அழகான எனக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். கைகளிலே கால்களிலே கண்கள் வழியாக அந்த முட்கள் குத்தி ரத்தம் சிந்தினாரு. என்னுடைய கண்ணை பரிசுத்தப்படுத்த, என் கால்களை பரிசுத்தமான பாதையில் நடத்த, என் கைகள் சுத்தமானதை செய்ய நான் எப்படி இன்னொரு பொருளை நபரை இச்சையோடு நான் பார்ப்பேன்? அல்லேலூயா. என் கால் எப்படி தவறு செய்யும், என் கை எப்படி தவறு செய்யும் என்று தேவனோட உடன்படிக்கை செய்யும். அல்லேலூயா. அதாவது கண்ணையும் காலையும் நம்ம எடுக்காம ஒரு வழி சொல்றார். புதிதாக இயேசு கிறிஸ்து அதை கிறிஸ்துவலாக இருப்பாங்க, ரட்சிப்பு இருக்காது, அபிஷேகம் இருக்காது, தேவ பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தேவ பிள்ளையாக இருக்க மாட்டாங்க, சத்தியம் இருக்காது. ஒருவேளை அவர்கள் இந்த பாவத்தை செய்வார்கள் என்றால்
அவர்கள் என்ன செய்யணும்? இதை செய்யாம இன்னொரு எளிதான சுலபமான ஒரு சுவிசேஷத்தை, சத்தியத்தை சுவிசேஷங்களிலே தேவன் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18வது வசனத்தை வாசிங்க. இப்படியெல்லாம் இருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லிடுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒரு அலை சொல்லுங்களே, அல்லேலூயா. புது சிருஷ்டின்னு முடிச்சிட்டு எளிதான காரியத்தை நமக்கு சொல்றாரு. நீ கண்ணையும் கொடுக்காத, காலையும் தரிக்காத, கையும் தரிக்க வேண்டாம். நீ வந்து புதிய சிருஷ்டி ஆகிட்டான்னா உடைய கண்ணு நல்லா இருக்கும், கையும் நல்லா இருக்கும், கால் சரியாக இருக்கும். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. நீ வந்து அந்த பழைய சிருஷ்டி போயிடும், பழைய மனுஷனுடைய பாவங்கள் போய்விடும். நீ வந்து இப்போ புதிய மனுஷனாக மாறிடுவ, ஒரு புதிய சிருஷ்டியாக நீ வந்துடுவ. நீ தேவனுக்குள்ளாக நீ வளர முடியும், தேவன் நியமித்திருக்கிற இடத்திற்கு நீ வர முடியும். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. நீ புதிய சிருஷ்டியாக இருக்கிறாய். பழையவைகள் ஒழிந்து போயின. அதான் சொல்றாரு, பழைய அந்த கண்ணில் செய்த பாவம், காலில் செய்த பாவம், கையில செய்த பாவம் ஒழிந்து போயின்னு எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இது லகுவான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பழசை கழிஞ்சிட்டு புதுசுக்குள்ள வரணும். அவைங்களை செய்த பாவங்களை எல்லாம் நம்ம தேவனுக்குள்ளாக சுத்திகரித்து உள்ள வந்துட்டான்னா அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான். எல்லாமே எல்லாமே அவன் கை, கால், கண் எல்லாம் அவயம் எல்லாம் புதிதாக்கப்பட்ட மனுஷனாய். அல்லே சொல்லலே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்கள் இளைய குமாரன் எல்லா பாவத்தில் விழுந்தான். கண்ணாலையும் கெட்டா, கையாலையும் கெட்டா, காலாலையும் கெட்டா. கால் இருந்ததுனால தானே அவன் தூரமாக நடந்து போனான், தவறான வழியில் நடந்து போனான். கண் இருந்ததுனால தானே விபச்சாரியை பார்த்தான். கைகளில் இருந்ததுனால தானே எல்லாம் தொட்டு அனுபவித்தார். ஆனா கடைசி பாருங்க, எல்லாமே இழந்து, எல்லாமே வீட்டில் இருக்கிற அத்தானையும் இழந்தான். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்ப அழுக்கு வஸ்திரம், பன்றி மேய்க்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம சூழ்நிலை. இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. நமக்கு சொல்றாரு. அப்ப அவனுக்கு புத்தி தெரியுது, ஐயோ நான் தகப்பன வீட்டில் இருக்கும்போது நல்ல வஸ்திரம், நல்ல பார்வை, நல்ல நடக்கை, நல்ல கையின் செய்கை. அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. என் கைக்கு முத்திர மோதிரம், என் காலுக்கு பாதரட்ச, என் சரீரத்துக்கு வஸ்திரம், என் தலைக்கு எண்ணெய். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ தகப்பனை விட்டு போன உடனே எல்லாமே இழந்தான், எல்லாமே இழந்தான். அப்போதான் அவனுக்கு புத்தி தெரியுது, ஐயோ எங்கள் தப்புக்கண்ண வீட்டில் எத்தனை கூலிக்காரர் என்னை விட சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் அவருடைய மகன், இப்போ எனக்கு சாப்பாடு வழி கிடையாது. ஆகவே புத்தி தெளிந்து நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. கையில் சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்படி எழும்பி எங்கே வரணும்? தகப்பனை தேடி வரணும், விட்டு போன இடத்திற்கு வரணும், இருந்த இடத்துல வரணும். ஆக மீண்டும் தகப்பன் எதிர்பார்க்கிறார். வாசல் படியே நிற்கிறாரு, கட்டி அழிச்சாரு, முத்தமிட்டாரு, உடனே குளிப்பாட்டினார், வஸ்திரத்தையும் மாற்றினார், பாதரட்சை கொடுனாரு, அவனுக்கு முத்திரை மோதனம், அவனுக்கு விரல மாட்டினாரு, கொழுத்து கன்றுகளை அடித்தார்கள். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்படி ஒரு எளிய முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு புதிய சிருஷ்டி, ரட்சிக்கப்பட்ட விழுந்த இடத்திலிருந்து மீண்டு வரணும். எல்லாமே போச்சு, அவனுக்கு சந்தோஷம் போச்சு. இப்ப சந்தோஷம், வஸ்திரங்கள் எல்லாம் அந்த புதிய மீண்டும் அதே நிலைமையில அவன் நினைத்தது ஒன்று, சின்னதான் நினைச்சான், அங்க நடந்தது ஒன்று. மீண்டும் அவன் மரித்தான், அவன் உயிர்த்தான். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. என்று தேவன் அந்த தகப்பனை அணைத்து கொண்டதை போல ஒருவேளை நம்ம கண்கள் செய்த பாவங்கள், கைகளில் செய்த பாவங்கள் அல்லது கால்கள் செய்த பாவத்தை அப்படியே உணர்ந்துட்டு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு, நான் தேவ சமூகத்தில் போறேன், பரம தகப்பனுக்கு விரோதமாய், என் தகப்பனாக இயேசுவுக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு என்று திரும்பி வரும்போது
தாவீது பாவம் செய்த போது ரத்தனை சந்தோஷத்தை இழந்தான், உற்சாகத்தின் ஆவியை இழந்தான். மீண்டும் அவன் பெற்றுக்கொண்டதை போல, மீண்டும் இளைய குமாரன் பெற்றுக்கொண்டதை போல நமக்கு அந்த எளிமையான முறையை சொல்றார். அல்லேலூயா. நம்ம இருதய ரொம்ப கடினப்படுத்தினா இப்படியும் சொல்வார். எதுக்கு கண்ணு, எதற்காக நான் உனக்கு கண்ணை தந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதற்காக உனக்கு கையில் தந்த, கை என்ன செய்யுது, எதற்காக உனக்கு காலை தந்திருக்கிற, கால் எங்கே போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்ற. நமக்கு நேரமாச்சு, இன்னும் 1 மணி நேரம் இருந்தால் கூட நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ஆக இதோடு நான் முடிக்கிறேன். ஆகவே தேவன் அந்த வாட்டின்படி நமக்கு தெரியுங்க எந்த அவயங்கள் எது நமக்கு விரோதமாக எழும்புகிறது என்பது. எனக்கு தேவ சமூகத்தில் நம்ம சுத்திகரிக்கணும். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அப்படியே எழும்புங்க பார்ப்போம். எழுங்க மலை பிரசங்கத்தில் ஆண்டு சொல்லார், உன்னுடைய ஜீவிதத்தில் எதெல்லாம் தடையாக இருக்கும், இடர்லாம் இருக்கும், கண்ணாக இருந்தாலும் கண்ணுன்னு பார்க்காத, அதை பிடுங்கிடு. வலது கையன்னு பார்க்காத, தரித்து போடு. காலுன்னு பார்க்காத, அதையும் தரித்து. 2 கையுடையவனாய், காலுடையவனாய், கண்ணுடையவனாய் நீ இந்த பாவலம் செய்த நரகத்தில், நித்திய நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஒற்றை கண்ணனாய், ஒற்றை காலாய், சப்பானியாய், ஊனனாய் நீ பரலோக ராஜ்யம் செல்வது நல்லது என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எல்லாம் அப்படியே வாயை திறந்து சோதனை பண்ணுவோம். எல்லாம் சோதனை பண்ணுவோம். நம்ம யார் ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது. அப்போ சொல்கிறாங்க, நம்ம அநேக விஷயத்தில் தவறு செய்கிறோம் என்று அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வசனம் வரும்போது தான் நம்மை சுற்றி அங்கெல்லாம் நம்மளை பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த 3 உறுப்புகளில் என்ன செஞ்சுருக்கிறோம், எப்படி பார்த்துருக்குறோம், அவருடைய பார்வை எப்படி, கைகள் எப்படி, கால்கள் எப்படி என்று கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதனை பண்ணுங்க. வாயை நல்லா தருங்க, அர்ப்பணிங்க. இளையகுமாரன் தேடி வந்ததை போல எல்லாம் அர்ப்பணிங்க. ஒரு புதிய சிஸ்டருடைய அனுபவம் மீண்டும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த மலை பிரசங்கத்தில் சரீரத்தினுடைய முக்கியமான 3 அவயவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிராக இருந்தால் அதை பிடுங்கிடு, தரித்து போடுடு என்று சொன்னாலும் எளிமையான முறையும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். அதன்படி பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்து கொள்ள மீண்டும் தகப்படத்தில் வர, தேவ சமூகத்தில் வருகிற ஒரு புதிய சிஷ்யனுடைய அனுபவத்தை தந்து நீ நடத்துவதற்காய் சோத்திர ஆண்டவரே. இதை கேட்கிறவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்தாலும் யோசேப்பை போல, யோபுவை போல அவங்க வாய்க்கலை இனி வருகிற நாட்களில் அவள் ஜீவிக்க நீர் உதவி செய்வதற்காய் சோத்திரம். துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அன்னிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைகிற சதா காலங்கள் என்றென்று நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆவரையும்